இன்னைக்கு மெசேஜ் வந்து எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல இருந்து. ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஸோ இதுல என்ன அப்படின்னா இயேசுவை பற்றி இருக்கும். அதுக்கடுத்து நம்ம எப்படி செயல்படணும் ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கும்போது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ மகா பரிசுத்த ஸ்தலம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச போல பழைய ஏற்பாட்டுல வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலம்ன்றது வந்து ஒண்ணு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் ஆராதிக்கிறதுக்கு அந்த ஒரு இடம் இருக்கும். அதுக்கடுத்து பரிசுத்த ஸ்தலம்ன்ற ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு யாரு இருப்பாங்கன்னா ஆசாரியர்கள் நிறைய பேர், அதாவது ஊழியக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் போய்க்கலாம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரே ஒரு பிரதான ஆசாரியர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரதான ஆசிரியர் மட்டும்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து போக முடியும். அதுலயும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற எப்படி அவங்க இது பண்ணுவாங்கன்னா, அங்க போகும்போது குடும்பத்துல எந்த ஒரு அந்த குடும்பத்துல உறவு வச்சுக்கொள்ள கூடாது, அவங்க சுத்தபத்தமா இருக்கணும். அதுக்கடுத்து வந்துட்டு அவங்க வந்து எந்த தப்புமே பண்ணிருக்க கூடாது, கொலை செஞ்சிருக்க கூடாது, நிறைய காரியங்கள் இருக்கும். ஸோ ரொம்ப மகா பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் அவங்க அந்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். நம்ம வேதத்துல வாசிக்கணும், அவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு இடுப்புல வந்து ஒரு இது அவங்களோட வஸ்திரத்துல வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், மணி மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுல வந்து கயிறெல்லாம் கட்டி அந்த கயிறு வந்து வெளியில இருக்கும். ஸோ இவங்க வந்து கர்த்தரை அந்த ஆராதித்து அபிஷேகம் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மணி சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அந்த மணி சத்தம் நின்னு போயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப நேரம் நின்னு போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, கர்த்தரை அவங்கள அடிச்சுட்டாங்க, அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால அந்த கயிறை கட்டி இழுப்பாங்க. இழுக்கும் போது அவங்க சடலை வந்து வெளியில வரும். அப்படி இல்லை ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னா மட்டும்தான் அவங்க உயிரோட வெளியில வர முடியும். ஸோ அப்பேற்பட்ட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒருத்தவங்க மட்டும்தான் மக்களுடைய அந்த பாவ நிவர்த்தி பண்றதுக்கும், மக்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் சொல்றதுக்கும், மக்கள் வந்து ஜெபம் மக்களுக்காக எல்லாம் பண்றதுக்கு அந்த ஒரு மனுஷர் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ இயேசு வந்த பின்னாடி அந்த எதுக்கு சிலுவையில அறைஞ்சாங்க, சிலுவையில அறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த திரைச்சீலை இது பண்ணுமா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவுல வந்து ஒரு திரை இருக்கும். அந்த திரை தான் ஒரு இது, அந்த திரைக்கு உள்ள மகா பரிசுத்தம் இது வெளியில இது இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஏசப்பா நம்ம வந்து நம்மளுக்காக அந்த ரத்தம் சிந்தினதுனால அந்த ரத்தம் வந்து என்ன பண்ணா அந்த திரைச்சீலை, அவரோட மாமிசம் வந்து அந்த திரைச்சீலை வந்து கிழிச்சிருச்சான். ஸோ கிழிச்ச பின்னாடி இப்ப என்ன ஆகும் அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலம், அதாவது கர்த்தரை யாரு வேணும்னாலுமே வந்து அணுகலாம். அதனாலதான் இப்போ வந்து எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் தேவையில்லை. ஸோ அங்க வந்து பழைய ஏற்பாட்டுல ஒரு மகா பிரதான ஆசாரியர் ஒருத்தர் வந்து தேவைப்படும் கர்த்தரை வந்து அணுகுறதுக்கு. தீர்க்கதரிசி மூலமா பேசுவாங்க. ஸோ ஒரு மீடியேட்டர் மூலமா தான் இது பண்ணாங்க. ஆனா இப்போ வந்து ஏசப்பா என்ன பண்ணாங்க, அந்த இயேசுவின் மூலமாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு யாரு வேணும்னாலுமே போகலாம். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் இதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணோம், இதுல இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு என்ன இது பண்றாங்களோ, எப்படி ஏசப்பா நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஒரு மீடியேட்டரை வந்து அந்த உடைச்சாங்களோ, ஒரு திரைச்சீலையை வந்து கிழிச்சாங்களோ, அதுக்கு அவங்க மாமிசம் வந்து என்ன பட்டுன்னா தேவைப்பட்டுச்சு. அந்த மாமிசத்தை ரத்த பலியாவே அவங்க வந்து என்ன ஏசப்பா வந்து அந்த கல்வாரி சிலுவையில வந்து பலியானாரு. அதே போலதான் இன்னைக்கு இந்த காலை வேளையில ஏசப்பா சொல்றாரு, எப்படி நான் உனக்கு கர்த்தரை நெருங்குறதற்கு உபயோகப்பட்டேனோ, மத்தவங்களுக்கு, அதாவது இன்னும் புறஜாதியா நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளோட குடும்பத்துல ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருப்பாங்க. சோ அந்த ஜனங்களுக்கு கண்டிப்பா இயேசுதான் ஒரு வழி. ஆனா அந்த இயேசு கிட்ட நெருங்குறதற்கு, சோ இயேசுவை அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட அந்த ஜனங்களுக்கு நீ ஒரு திரைச்சீலையை கிழிக்கிறத, அதாவது ஒரு தேவைப்படுதுல, சோ அப்படி இயேசு கிட்ட நெருங்குறதற்கு நம்மளுடைய சரீரமும்
நம்மளுடைய காரியங்களும் எப்படி இருக்கணும்னா பலியா நம்மள தரணும் அப்படின்னு சொல்றாரு. இயேசுதான் பலியானாரு, எல்லாமே ஓகே. ஆனா இந்த புறஜாதியான ஜனங்களுக்கு, புறஜாதியான ஜனங்கள் இயேசு கிட்ட வர்றதற்கு நீ எனக்கு தேவை, உன் சரீரம் எனக்கு தேவை, உன்னுடைய காரியங்கள் எனக்கு தேவை. சோ கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறாரு. சோ நான் பிதாக்காக இயேசு சொல்ற, நான் பிதாக்காக எல்லாமே பண்ணேன், நீயும் மத்த ஜனங்கள் உள்ள வர்றதற்கு ஒன்ன இது பண்ணு. அழகா எனக்கு இதுல நம்ம வழிய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். சோ நம்மளுடைய வழியை நம்ம தேர்ந்தெடுக்காம, கர்த்தாவே இந்த ஜனங்களுக்காக, எப்படி ஒரு எஸ்தர் ராஜாத்தி ஜனங்களுக்காக வந்தாங்களோ, ஒரு மோசே எப்படி ஜனங்களுக்காக வந்தாங்களோ, நம்மளுடைய ஜனங்களுக்காக, அவனியாபுரத்து ஜனங்கள், நிறைய ஜனங்கள் நம்ம சொந்தங்களுக்காக நம்ம முன்னாடி வரணும். நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்மளுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கணும், நம்மளுடைய ஆசா பாசைகள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, ஓ மூலமா இந்த ஜனங்கள் என்ன தெரிஞ்சு கொள்வாங்க. அதுக்கடுத்து அது வரைக்கும் தான் நம்ம இருப்போம். கர்த்தர் சொல்றாரு, நீங்க அந்த ஜீவ பலியா இருக்கணும். சோ ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ பலியா நம்ம இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே இந்த ஜனங்களுக்காக, கர்த்தர் நிறைய பேர் இதை செய்யவே முடியாது. சோ கர்த்தர் நிறைய பேர் இடத்துல இதை கேட்கவே மாட்டாரு. மத்த ஜனங்களுக்காக ஏன்னா நிறைய மோசே இருக்க முடியாது, நிறைய எஸ்தர் ராஜாத்தி இருக்க முடியாது, நிறைய யோசேப்பு இருக்க முடியாது. சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா ஒரு இது இருக்கும். சோ இன்னைக்கு கர்த்தர் யார் இடத்துல இந்த ஜனங்களுக்காக நீ உன் சரீரத்தை ஒப்பு கொடுக்குறியா, உன்னுடைய ஆசை பாசைகளை ஒப்பு கொடுக்குறியா, உன் மூலமா அத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதற்கு நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு என்ன ஆகும், இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தைரியம் வேணும். அதான் 20ஆம் வசனத்துல சொல்றாங்க, அவருடைய ரத்தத்தினாலே நம்மளுக்கு தைரியம் உண்டாய் இருக்கிறபடினாலும் அந்த மார்க்கத்தின் வழியா பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே. சோ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிப்பதற்கு இயேசுக்கு ஒரு தைரியம் இருந்து, பிதா அந்த தைரியத்தை கொடுத்தார், அவரோட ரத்தத்தினால கொடுத்தார். சோ அதே போலதான் நம்மளுக்கும் அந்த தைரியம் நம்மளுக்கு வேணும். சோ இதுக்கு உண்மைக்கே ஒரு எஸ்தர் ராஜாத்தி அவ அந்த தைரியம் வேணும். அந்த தைரியம் இல்லாததுனாலதான் அவ வரவே முடியல, எதுவுமே சொல்லாம இருந்தா. ஆனா ஜனங்களுக்காக ஒரு தைரியத்தை இப்ப நான் செத்தாலும் சாகுறேன்னு. மோசைக்கு ஒரு தைரியம் வந்துச்சு அந்த ஜனங்களுக்காக பேசுறதுக்கு. என்ன 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 எந்த தைரியம்னா, கர்த்தரிடத்திலே சொல்லுவாங்க, இந்த ஜனங்களுக்காக இந்த ஜீவ புஸ்தகத்துல இருந்து என் பேரை கிறுக்கி போடுங்க. சோ அந்த தைரியம் யாருக்கு வரும்? நம்ம வாழ்றதே நம்ம கர்த்தரிடத்துல சேர்றதுக்குதான். அந்த ஜீவ புஸ்தகத்துல நம்மளோட பேர் இருக்கணும், அப்பதான் கர்த்தரிடத்துல போகணும். அந்த பேரையே நீங்க கிறுக்கி போடுங்கன்னு ஒரு தைரியம் வந்துச்சு. சோ அப்ப இந்த ஜனங்களுக்காக நம்ம அந்த தைரியம் நம்மளுக்கு வேணும். அந்த ஜனங்களுக்காக நான் என்ன வந்தாலும் நான் நிற்பேன் அப்படின்ற ஒரு தைரியம் வேணும். அதுக்கடுத்து 23ஆம் வசனத்துல சொல்லுவாங்க என்னன்னா, நம்மளுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும். அதே போல 22ல சொல்லியிருப்பாங்க, உண்மையுள்ள இருதயத்தோடு நம்ம இருக்கணும். சோ இதெல்லாம் கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கர்த்தர் இடத்துல இந்த ஜனங்கள் வர்றதற்கு நம்ம வழியை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். 2வது காரியம், நம்மளுக்கு அந்த தைரியம் ஒப்பு கொடுக்கும் போது நம்மளுக்கு அந்த தைரியம் வேணும், உண்மையுள்ள இருதயம் வேணும். நம்ம பொய்யா நம்ம சொல்லிடக்கூடாது. அந்த உண்மையுள்ள இருதயம் அப்படின்னா, நான் பேச்சுக்காக இந்த ஜனங்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள நம்மளுடைய காரியங்களுக்காக இது நடக்கணும் இது நடக்கணும்னா அது இல்ல. எது உண்மையோ, உனக்கு உண்மையா நீ வரணுமா நீ செய் அப்படின்னு சொல்லுவார். எந்த ஒரு இது இருந்தாலும் அதை நீ என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நீ சொல்லிட்டு நான் செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாம இருந்துராத. அந்த உண்மை தன்மையான இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நம்மளுடைய விசுவாசத்தை உறுதியா இருக்கணும். அதை அறிக்கை இடுகிறதுல நான் கண்டிப்பா செய்வேன், நீங்க எனக்கு செய்வீங்க. நம்மளுடைய நம்ம விசுவாசம் எப்படி உறுதியா இருக்கோ, நம்ம மூலமா வர்ற அந்த ஜனங்களிடத்துலயும் அந்த அந்த விசுவாசம் என்ன ஆகும்னா போய் சேரும். அவங்க அந்த விசுவாசத்தை பார்த்துதான் ஏசுட்டு வருவாங்க. பவுல் நிறைய இடத்துல போய் கொரிந்து சபை எல்லா சபைக்குமே அவருடைய விசுவாசத்தை அறிக்கைட்டாங்க. இயேசுவ சுவிசேஷமா சொன்னாங்க. ஆனா இயேசு மேல வச்சிருக்க அந்த விசுவாசத்தையும் சுவிசேஷமா சொல்லும் போது அந்த விசுவாசத்தை பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஜனங்கள் வருவாங்க. சோ நம்மளுடைய விசுவாசத்தின் மூலமாக நிறைய ஜனங்கள் வருவாங்க. சோ இன்னைக்கு எல்லாமே கர்த்தர் பேசினது, நிறைய ஜனங்கள் மூலமா என்னிடத்துல வருவாங்க, அதற்கு நீ ஜீவ பலியா ஒப்பு கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஒப்பு கொடுக்குற எல்லாத்துக்குமே நம்ம இதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம், நம்மளுடைய காரியங்கள் என்ன ஆகுமோ நம்ம எதுவுமே இது கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லா காரியங்களையும் நம்ம கர்த்தர் இடத்துல ஒப்புவிக்கும் போது கர்த்தர் நான் அந்த காரியத்தை பாய்க்க பண்ணுவார். ஆமேன்.